ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு ஆயுசு நாட்களோடு புதிய நாளை ஆண்டவர் நம்ம கூட்டி இன்னைக்கு இந்த புதிய காலை நேரத்தில் காணும்படியான கிருபை நமக்கு தந்தார்ல. நம்ம மீது ஆண்டவர் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லி சென்ற ஒரு அழகான வாக்குத்தத்த வார்த்தை, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you always. சகல நாட்களிலும். மிக அழகான வாக்குத்தத்த வார்த்தை. இந்த பைபிளையே பார்த்தோம்னா இதை விட உயர்வான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இல்லவே இல்லை. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது ஒரு மனிதன் சொல்ல முடியாது. நம்மோடு கூட இருக்கிற குடும்பத்தின் மக்கள் சொல்ல முடியாது. நமது மனைவியோ, நமது கணவனோ, நமது பிள்ளைகளோ, நமது பெற்றோரோ சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர் தான் சொல்ல முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல யார் நம்மை கைவிட்டு போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இழக்க வேண்டிய நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல கடைசி வரை நான் இருப்பேன் என்று சொல்லுகிற அநேக உறவுகள் இடையிலே நம்மை விட்டு ஓடுவதை நாம் பார்க்கிறோம். நம்மை பார்த்தும் பாராமல் போவதை நாம் பார்க்கிறோம். நம்மை கைவிட்டு விட்டு போன சூழ்நிலை கண்ணால நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் 1000 நம்பிக்கை நமக்கு சொன்னாலும் கூட அதனுடைய முடிவு மோசமான கொடூரமான முடிவு தான். ஆண்டவர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம தனிமையில இல்லவே இல்லை. ஒருவேளை இந்த காலை நேரத்துல மிகுந்த பாரத்தோடு நம்ம காணப்படலாம். எனக்கு ஆதரவாக ஒருவருமே இல்லையே, எனக்கு துணையாய் ஒருவருமே இல்லையே, என் பட்சத்தில் பேசக்கூடிய மக்கள் ஒருவருமே இல்லையே, என்னுடைய நீதியான வார்த்தைகள் எடுபடாமல் போகிறது என்று சொல்லி கலங்கி நீங்க நிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். உங்களை கைவிட்டு விட்டு செல்லுகிற ஆண்டவர் அல்ல. உங்களை பரிதபிக்க விட்டு விட்டு நான் போகிற ஆண்டவர் அல்ல. எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமது இன்பத்தில, துன்பத்தில, தோல்வியில, கண்ணீரில, உடைவில, கஷ்டங்களில, வேதனையில, எல்லாவற்றின் மத்தியில தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த புது நம்பிக்கையோடு இந்த பலத்தை பெற்றுக்கொள்வோம். கவலைப்படாதிருங்கள். நம்மை நேசிக்கும்படியாய் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் இருமப்பா. கடைசி வரை நீர் இருமப்பா. உங்களுடைய மகிமை கரம் கூட இருக்க வேண்டுமா கஞ்சோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு குறிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.